ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரிவிஷன் கிளாஸ் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு ரிவிஷன் கிளாஸ் 2 இதோட ரிவிஷனுக்கான செக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா அகர வரிசையில் அமைத்தல் அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். உங்க கேட்கக்கூடிய கேள்விகளுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படியே மாத்தி எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். பழமொழிகள். சரிங்களா? ஸோ பழமொழிகள்ல இருந்து மாத்தி மாத்தி கொடுத்து கேட்கலாம். இல்ல திருக்குறள்ல இருந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு அதை வந்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்து நமக்கு கேட்கலாம். இல்ல மரபு தொடர்கள் வச்சு நமக்கு கேட்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பழமொழியில இருந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ்ல கூட அதிகமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பழமொழியில இருந்து தான் இதுல இருந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ அதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க வந்துட்டு இதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ திருக்குறள்ல இருந்து நம்ம கொடுத்துருவாங்க. பண்பில்லாதவர் போல்வர் மக்கட்மரம். சரிங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு இப்ப திருக்குறள்ல இருந்து கேட்டாலுமே நமக்கு சிலபஸ்ல எந்தெந்த அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்களோ ஸோ அந்தந்த அதிகாரங்கள்ல இருந்து மட்டும்தான் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவா வேற இதுல இருந்து கேட்பாங்களா அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நம்ம சிலபஸ்ல எந்தெந்த அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்களோ அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம் தான். ஓகே. அதே மாதிரி பழமொழிகளுமே அப்படிதான். மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறதுல தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ அதனால நீங்க வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா பெயர்ச்சொல்லின் வகையறிதல். சொற்களை ஒழுங்குபடுத்தல் மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. சரிங்களா? ஒழுங்கற்ற முறையில இருக்கும். அதை நம்ம கரெக்டா கொண்டு வர போறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ஒரு சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எழுவாய், செய்யப்படு பொருள், பயனில். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுவாய் இருக்கும். அதுக்கப்புறம் செய்யப்படு பொருள் இருக்கும். அதுக்கப்புறம் பயனிலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, கனகாமரத்தை தொடுத்தாள் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்போம்ல. ஓகே. சோ மல்லிகா கனகாமரத்தை தொடுத்தாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்படி இருக்கும்போது மல்லிகா அப்படின்றவங்க யாரு? எழுவாய். ஓகே. சோ செய்யப்படு பொருள் அப்படின்றது என்னது? கனகாமரம். சரிங்களா? சோ என்ன பண்ணாங்க? கனகாமரத்தை எடுத்து தொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அந்த விஷயம் நடக்கக்கூடிய இந்த காரணம் என்ன அப்படின்னா அந்த பொருளை வச்சுதான் நடக்குது. கரெக்ட்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது அந்த கனகாமரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். பயனிலை என்ன பண்ணிருக்கிறாங்க? தொடுக்குறாங்க. ஓகே. சோ அப்ப பயனானது நிலைத்து நிற்கக்கூடிய இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப நம்ம ஒரு சொற்றொடர் அழகா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம எப்படி வந்துட்டு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எழுவாய கொடுக்கணும். அதுக்கப்புறம் செய்யப்படு பொருளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? பயனிலையை கொடுக்கணும். சரிங்களா? சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா ஒழுங்கற்ற முறையில் இருக்கக்கூடிய இந்த சொற்களை சரியான முறையில நம்ம மாத்தி எழுதணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பெயர் சொல்லி வகையறிதல். சோ பெயர் சொல்லின் வகையறிதல் அது இதுல நம்ம செஷன் வைஸ் கிளியரா நடத்திருப்போம். சோ ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு என்ன எது எது எப்படி அப்படின்றது டக்கு டக்குன்னு சொல்லி வச்சுங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இடுகுறியாவும் எடுத்துக்கலாம் அல்லது காரணமாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு பெயரை குறிச்சா போதும் அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் நம்ம எத்தனை வகைப்படும் அப்படின்றத கேட்கலாம். 6 வகைப்படும். ஓகே. சோ பொருட்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு பொருளை குறிக்கும். சோ இந்த இடத்துல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம நார்மலா வந்துட்டு ஏதோ ஒரு திங்ஸை மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு உயிரினத்தையும் குறிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ உயிரினங்களை குறிக்கலாம், மனிதர்களை குறிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ விலங்கு, மனிதர் யாரோ ஒருத்தரை எடுத்துக்கிறாங்க. விலங்கா இருந்தாலும் சரி, மனிதரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பொருளை. சரிங்களா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையுமே நம்ம காமனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்குவோம். சரிங்களா? சோ இப்ப எப்படி வேணா இருக்கலாம். விலங்கு, நடிகன், ராமன் இது எல்லாமே என்னன்னா ஒரு பொருட்பெயருக்கு கீழதான் வரும். சரிங்களா? இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இடப்பெயர். இடப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிம்பிள். கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. ஏதோ ஒரு பிளேஸ குறிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இடப்பெயர். அடுத்தது காலப்பெயர். காலப்பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு ஆண்டை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆண்டு எடுத்துக்கலாம். கிழமை அதாவது வாரத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நாட்களை வச்சு எடுத்துக்கலாம். மாதங்களை வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி வேணா நமக்கு காலப்பெயரை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம்.
வினாடியை வச்சு குறிக்கலாம். அடுத்தது அந்த நாளினுடைய உட்பிரிவுகளை வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நண்பகல்னு சொல்லுவோம், இரவுன்னு சொல்லுவோம், காலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுகளையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காலப்பெயருக்கு கீழதான் கொண்டு வரும். சரிங்களா? சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சினைப்பெயர். சினை என்றால் உறுப்பு, அதாவது பிரிவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இப்ப ஒரு மனிதனுடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கை, கால், மூக்கு, வாய் அப்படின்றது எல்லாமே அதற்கான சினைகள். ஓகே. சோ அதே மாதிரி ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இலை, அதுல இருக்கக்கூடிய தண்டு, அதுல இருக்கக்கூடிய வேர். சோ இது எல்லாமே நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா சினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சோ அதனுடைய பிரிவுகளை எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சினை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். சோ அதே மாதிரிதான் பாருங்க, உறுப்புகளை குறிக்கும் பெயர் சினை பெயர். எக்ஸாம்பிள் கை, கால், கொம்பு, சிறகு. இப்ப பறவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு இருக்கக்கூடிய கால் தனி, சிறகு, இறகு, மூக்கு, அதாவது நம்ம அழகு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்படி இருக்கிறது எல்லாமே நம்ம என்னென்ன சொல்லுவோம் சினை பெயருக்கு கீழே கொண்டு வரோம். அடுத்தது பண்பு. சோ பண்பு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த விஷயங்களை குறிக்கும் அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பண்பு பெயர் அப்படின்றது குணத்தினை குறிப்பிட்டு வரும், நிறத்தினை குறிப்பிட்டு வரும், வடிவத்தினை குறிப்பிட்டு வரும், அளவினை குறிப்பிட்டு வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குணம், நிறம், வடிவம் பிளஸ் அளவு. ஓகே. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பார்த்தோம்னா இப்ப குணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்பு, அது ஒரு குணம், ஒரு மேன்மையான குணம். அடுத்தது நிறம், செம்மை. செம்மை அப்படின்னு என்ன சொல்லலாம், சிவப்பு நிறத்தை அடிப்படையா வச்சு உருவான ஒரு நிறம். அடுத்தது பார்த்தோம்னா மறுபடியும் கருமை அப்படின்றதுமே நம்ம எப்படிதான் சொல்லலாம், இந்த நிறத்தின் அடிப்படையில சொல்லலாம். புலமை அப்படின்றது அவங்களுடைய குணம். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படிலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். பின்னாடி இருக்கக்கூடிய விகுதிகள் வச்சே நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? தல், அல், அம், பூ, ஊ, கை. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இருக்கு. ஓகே. அப்போ நம்ம எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கும்போது படிப்பு, ஏதோ ஒரு வேலை செய்யறோம், தொழிலை வந்துட்டு குறிப்பிட்டு வரும். அதே மாதிரி வாழ்வு, வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அதாவது ஒரு தொழிலை அடிப்படையாக வைத்து உருவாகக்கூடியது தொழில். ஓகே. சோ அடுத்தது வாழ்க்கை, கோட்பாடு, சாக்காடு. சோ அந்த கோட்பாடு, சாக்காடு அப்படின்றத விட்டுருங்க. சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச விஷயம். எந்த விதமான காரணமும் இல்லாம மரத்துக்கு மரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கும். மரத்துக்கு ஏன் மரம் பெயர் வச்சோம் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவே காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி சொல்லலாம், முக்காளி. ஓகே. சோ முக்காளி அப்படின்றத எப்படி சொல்லலாம், 3 கால் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம முக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தின் அடிப்படையில அதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். கரெக்டுங்களா? சோ அப்ப அது காரண பெயர். சோ இப்ப இடுகுறி பெயர், காரண பெயர் சிம்பிள். இப்ப இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர். ஓகே. சோ இப்ப பொதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காடு. ஓகே. சோ காடு அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர். அதுக்கு கீழே சிறப்பா பார்த்தோம்னா ஆலங்காடு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய காடுகள் இருக்கு. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது காடு அப்படின்றது எல்லா காடுகளுக்கும் பொதுவா இருக்கு. காடுக்கு ஏன் காடுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சோ அதனால இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சோ இப்ப மரம் அப்படின்றது ஒரு பொது பெயர். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் மரத்துக்கு கீழேயே மா, பலா, தென்னை. சோ இப்ப தென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தென்னை மரத்தை நம்ம சொல்லுவோம். சோ அந்த மரத்துக்கு கீழே தென்னை அப்படின்றது இருக்கு. நம்ம பொதுவான விஷயத்துக்கு கீழே தான் அந்த தென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னை மரத்தை நம்ம குறிப்பிடும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் தென்னை மரத்துக்கு தென்னை மரம்னு பேர் வச்சோம் அப்படின்றது சொல்ல முடியாது. சோ அதனால நம்ம என்னன்னு சொல்றோம், இடுகுறி பெயர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடும். ஓகே. சோ அதே மாதிரிதான் காரண பெயரையும் நம்ம ரெண்டா சொல்லுவோம். ஒண்ணு காரண பொது பெயர், இன்னொன்னு காரண சிறப்பு பெயர். ஓகே. சோ காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பறவை. சோ பறவைக்கு ஏன் பறவை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னா அது பறக்கிறதுனால பறவை அப்படின்ற ஒரு பெயர் வச்சிருக்காங்க. சோ அப்ப காரணம் வந்துட்டு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்ப பறவை அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கு, ஒரு பொதுவான விஷயம். சரிங்களா? சோ அதனால நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த பறவை அப்படின்றது ஒரு பொது. அதே காரண சிறப்பு பெயருக்கு கீழே மரங்கொத்தி பறவை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப பறவைக்கு கீழே தான் அந்த மரங்கொத்தி இருக்கு. சோ மரத்தை கொத்துறனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம், மரங்கொத்தி பறவை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறோம்.
சோ அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், காரண சிறப்பு பெயர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, காரண இடுகுறி பெயர் ரெண்டத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி கேட்டது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ பார்த்தோம்னா காற்றாடி முக்கண்ணன். ஓகே, சோ இது ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, காற்றுல ஆடுறது எல்லாமே நம்ம காத்தாடின்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது காற்றாடி, காற்றில் ஆடுவதுன்னா அது காற்றாடி அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், காரண பெயர் அப்படின்னு சொல்லலாம். இதே காத்தாடி அப்படின்றது இன்னொரு வகையில பார்க்கும்போது கண்டிப்பா அது என்னது, அந்த பொருள் வந்துட்டு விளங்காத மாதிரி இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்லலாம், அதை இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப காரண பெயராகவும் குறிப்பிடுவோம், பிளஸ் இடுகுறி பெயராகவும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆகுபெயர். சோ ஆகுபெயர் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆகி வரும். சோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆகுபெயர். தன்னை குறிக்காது வேற ஒண்ணுக்கு ஆகி வரப்போகுது, அவ்வளவுதான் ஆகுபெயர். சோ இப்ப பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த பொருளை குறிப்பிடாம வேற ஒரு விஷயத்துக்கு ஆகி வரப்போகுது. சோ தாமரை போன்ற முகம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, சோ அந்த தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த பொருள். ஓகே, சோ அந்த கொடைய உணர்த்தாம உறுப்பாகி அந்த மலருக்கு தான் ஆகி வந்திருக்கு. சோ அப்போ அந்த பொருள் வந்துட்டு டைரக்டா அந்த தாமரை குறிக்க கிடையாது. ஏன்னா தாமரை அப்படின்றது அந்த கொடி பிளஸ் மலர் இது எல்லாம் சேர்ந்து காணப்படக்கூடிய ஒரு மலர். சோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம டைரக்டா சொல்லாம அந்த பூவை மட்டும் உறுப்புக்கு ஆகி வந்த மாதிரி சொல்லியிருக்கோம். சோ அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம், பொருளாக பெயர். அடுத்தது இடவாக பெயர். ஓகே, சோ இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்தோட பெயர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வரும். டைரக்டா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இடத்தை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஓகே, சோ அப்போ ஊர் சிரித்தது. அடுத்தது காலவாகு பெயர். காலவாகு பெயரும் அதே மாதிரிதான். காலத்தோட பெயர் டைரக்டா அதுக்கு ஆகி வராம பொருளுக்கு ஆகி. ஓகே, சோ எல்லாம் சிம்பிள் தான் கைஸ், ரொம்ப சிம்பிள். இப்போ இருக்கிற டைமுக்கு நம்ம ஃபுல்லாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ அதனால எப்படி எப்படி நம்ம வந்துட்டு அந்த லிங்க் வச்சு படிச்சுக்கணும் அப்படின்றத மட்டும் டக்குன்னு சொல்லிடுறோம். ஓகே, சோ அடுத்தது சினையாக பெயர். சோ சினையாக பெயர் அப்படின்றது என்ன பண்ணலாம், சினை டைரக்டா குறிக்காம வேற ஒரு பொருளுக்கு ஆகி வர போகுது, அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி பண்பாகு பெயர். சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்ப பண்பாகு பெயர் அந்த குணத்தை டைரக்டா சொல்லாம வேற ஒரு பொருளுக்கு ஆகி வர போகுது. எதை வந்துட்டு சொல்ல வருமோ அதுக்கு வந்துட்டு ஆகி வராது, வேற ஒரு விஷயத்தான் குறிப்பிட்டு வரும். அதுதான் நம்ம ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது தொழிலாகு பெயர். இப்போ வந்துட்டு ஒரு தொழிலை டைரக்டா குறிக்காம பொருளுக்கு ஆகி இருக்குது, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொழிலாகு பெயர். அதே மாதிரிதான் எண்ணளவை. இப்போ நாடும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த 4 2 இது ரெண்டுத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த எண்ணிக்கை பொருளை வந்துட்டு சொல்லுவோம், சரிங்களா? சோ அப்படி நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல வேற ஒண்ணுக்கு ஆகி வரும், சரிங்களா? சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே சாரி, எண்ணிக்கை பொருளை நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் நமக்கான பொருள் எனக்கு நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்றது நாலடியாரையும் பிளஸ் வந்துட்டு திருக்குறளையும் குறிப்பிடும், சரிங்களா? அப்ப டைரக்டா அந்த எண்ணிக்கையை குறிப்பிடாம என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த இடத்துல அந்த நூல்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, அறநூல்கள். ஓகே, அடுத்தது எடுத்தளவை ஆகு பெயரும் அதே மாதிரி. எடுக்கக்கூடிய அளவை பெயர்களை விடுத்து வேற ஒரு பொருளுக்கு ஆகிவிடும். அதே மாதிரிதான் முகத்தளவு. ஓகே, இது எல்லாமே சிம்பிள் தாங்க. நீட்டல் அளவையுமே டைரக்டா அதை குறிக்காம வேற ஒண்ணுக்கு ஆகிவிடும். இந்த முகத்தலும் நீட்டலும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முகத்தல் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும்னா லிட்டர் வைஸ் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ முகந்து ஊத்தக்கூடிய எண்ணெய், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதே நீட்டல் அப்படின்றது பார்க்கும்போது முழம் போட்டு, இப்ப பூ முழம் போட்டு விற்பாங்க, சோ அந்த மாதிரி நீட்டல்ல வந்துட்டு நம்ம சொல்லுவோம். பிளஸ் வந்துட்டு இப்போ ஒரு மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம்ல, சோ அதெல்லாம் நம்ம நீட்டல் அளவையை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? சோ எந்தெந்த இடத்துல முகத்தல் அளவையும் எந்தெந்த இடத்துல நீட்டல் அளவையும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ அடுத்தது சொல்லாகு பெயர். சோ அப்ப சொல்லாகு பெயரும் அதே மாதிரி டைரக்டா அந்த சொல்ல குறிக்காது, வேற ஒரு பொருளுக்கு ஆகிடும். ஓகே, சோ அப்ப இது ரொம்ப சிம்பிள். தம்பி என்னுடைய சொல்லை கேட்பான், இந்த சொல் அப்படிங்கிறது அவனுடைய வேர்ட்ஸ் சொல்லல, அறிவுரையை சொல்லுது, சரிங்களா? அவங்க சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் தம்பி கேட்பான் அப்படின்றதுதான் சொல்லுதே தவிர இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி தானியாக பெயர். தானியாக பெயர் அப்படின்றது இந்த தானி அப்படின்றது இடத்துல இருக்கக்கூடிய பொருளை சொல்லுவோம். ஓகே, தானம் அப்படின்னா இடம், அதே தானி அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகே, பாலை வண்டியில் ஏற்று. இப்ப பாலை கொண்டு போயிட்டு வண்டியில் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது
நம்ம டைரக்டா இப்ப வண்டிங்கிறது ஒரு பிளேஸ்ல தான் நின்னுட்டு இருக்கும். ஓகே. அந்த இடத்துல போய் ஏத்து அப்படின்னு சொல்றத விடுத்து, நம்ம வண்டியில் ஏற்று அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்த விட்டுட்டு நம்ம எப்படி சொல்றோம்? அந்த வண்டிய தான் மென்ஷன் பண்ணி, அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருள தான் மென்ஷன் பண்ணி நம்ம குறிப்பிட்டிருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ அதன் அடிப்படையில இத நம்ம என்னன்னு சொல்றோம்? தானியாக பெயர் அப்படின்னு சொல்றோம். அந்த பிளேஸ் முக்கியம் கிடையாது. அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய பொருள் தான் முக்கியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அடுத்தது கருவியாக பெயர். கருவியாக பெயர் எப்படி இருக்கும்? கருவியை குறிக்காது. அந்த கருவியிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு காரியத்துக்கு ஆகி வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாழ் கேட்டு மகிழ்ந்தார். யாழ் அப்படின்றது ஒரு இசைக்கருவி. அந்த யாழ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மகிழ்ந்துடுறோமா? கிடையாது. அந்த யாழ் அப்படின்றது இந்த யாழ்ல இருக்கக்கூடிய இசை அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்ப யாழ்ல இருந்து வரக்கூடிய இசையை கேட்டு மகிழ்ந்து அப்ப யாழ்ல இருந்து வரக்கூடிய அந்த இசையதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காரியம், ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும்போது யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் அப்படின்றது கருவியாக பெயர் அப்படின்றத சொல்லுவோம். கருவிய குறிப்பிடாம இந்த கருவியினால் ஏற்பட்ட காரியத்தினை குறிப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கருவியாக பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரிதான் வந்துட்டு பார்த்தோம்னா காரியவாக பெயர். ஒரு காரியத்தை குறிப்பிடாது கருவியை குறிப்பிடும். சரிங்களா? அப்படியே ஆப்போசிட். கருவி காரியம் ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்ல. சரிங்களா? நான் சமையல் கற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சமையல் அப்படின்றது ஒரு காரியம். சரிங்களா? எல்லாத்தையும் ஆனா இந்த இடத்துல நமக்கு எப்படி வந்துட்டு ஆகி வந்திருக்கு அப்படின்னா அந்த கருவிகள் சமையல் செய்யறோம் அப்படின்னா டைரக்டா நம்ம சமையல் செய்யப்படுறோம். ஒரு பாத்திரம் வைக்கிறோம், கரண்டி யூஸ் பண்றோம், அடுப்பு யூஸ் பண்றோம், தீப்பெட்டி யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த மாதிரி கருவிகளினுடைய தொகுப்பு அந்த இடத்துல இருக்கு. இதன் அடிப்படையில இந்த சமையல் அப்படின்றது ஃபுல்லா சேர்ந்து இந்த காரியத்தை குறிப்பிடாம கருவிகளை குறிப்பிட்டு வந்ததுனால அது காரியவாக பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கருத்தாவாக பெயர். ஓகே. அந்த செய்தவனுடைய பெயர் அவனால் செய்யப்பட்ட பொருளுக்கு ஆகி வரும். அவன் என்ன செஞ்சான் அப்படின்றதுதான் வந்து முக்கியமா வச்சிருக்கு. இப்ப பாருங்க, அழகனுக்கு திருவள்ளுவர் மனப்பாடம். ஓகே. இப்ப திருவள்ளுவர் மனப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது திருவள்ளுவர் அப்படின்றவர் யாரு? ஒரு கருத்தான். ஓகே. சோ அவரை குறிப்பிடாம இந்த இடத்துல அவரை குறிப்பிடு அவரால் இயற்றப்பட்ட திருக்குறளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ திருக்குறள் மனப்பாடம். ஓகே. அதாவது அந்த பொருள் வைஸ் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது உவமையாக பெயர் அப்படின்னு சொல்லும் போது நாரதர் வருகிறார். இப்ப நாரதர் அப்படின்னு சொல்லும் போது டைரக்டா வானலோகத்துல இருந்து வந்துருவாரா? கிடையாது. நாரதர் போன்று அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் வரான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வச்சு. சரிங்களா? அவ்வளவுதாங்க. ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தம் 16 எங்க கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே. அடுத்தது இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்கூல் புக்ஸ்ல 6th to 12th நியூ புக் பிளஸ் ஓல்டு புக். சரிங்களா? இது தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். அதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இதுக்கு வினாவோட வகைகள் படிக்கணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு எப்படி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே. பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இதுல பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் ஆகும். இது ஆன்சர். எப்படி நம்ம கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம்? இரட்டை காப்பியங்கள் யாவை? ஓகே. அதே மாதிரி வேதம் அனைத்திற்கும் வித்தாவது ஆண்டாள் பாடிய திருப்பாவை. அப்படி இருக்கும்போது வேதம் அனைத்திற்கும் வித்தாவது இது. ஓகே. அதாவது 2-3 விஷயங்களா இருந்துச்சுன்னா அந்த யாவை அப்படின்றதையும்
எதுங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? நீருக்கு அழுத்தம் உண்டு. நீருக்கு என்ன உண்டு? துன்பத்தை களைவதே நட்பு. எதை களைவதே நட்பு? இல்லைன்னா எப்படி கேட்கலாம்? துன்பத்தை களைவது எது? அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது, அன்பே உலகில் அமைதி தரும். உலகில் அமைதி தருவது எது? ஓகே. சோ நெக்ஸ்ட் இந்த எது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இடங்கள்ல அதான் சரிங்களா? திருக்குறள் ஓர் அற இலக்கியம். திருக்குறள் எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? ஆளும் வேழும் பள்ளுக்கு உறுதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லலாம்? எவை பள்ளுக்கு உறுதி?